சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா. சோசா வணக்கம்ண்ணே. 20 எபிசோட கடந்துட்டு 20 கடந்துட்டோமா? ஆமாடா 21வது எபிசோட்ல இருக்கோம்டா. அவ தும்பக தானே அம்பி லம்பானோ 20 எபிசோட் ஸ்பெஷலுக்கு தானே நம்ம ஆர்ஜே பாலாஜியோட கேம் ரைட் விட்டோம். ஓகே. 25க்கு வேற ஏதாவது கொஞ்சம் பண்ணுவோம். இந்த பாருங்க, அச்சோ இத வச்சு அந்தாள் மண்டையை நான் உடைக்கல. என் பேர் அண்ணாமலை இல்ல. ஆமா 21, ஆமா 25ன்றது ஒரு நம்பர் இல்ல. வெரி குட். 25th டே. கொட்றா, உன்னால முடிஞ்ச வரைக்கும் கொட்றா. ரைட், அந்த மாதிரி. ஸோ இப்போ 21வது எபிசோட்ல இன்னைக்கு நம்ம வந்து இணைஞ்சிருக்கோம். முதல் செக்மெண்டோட பெயர் நாகபதனியா நாகப்பதனியா. சந்தோஷ் நாராயணன். என்னடா புதுசா இருக்கு. எப்படி இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணனோட ஃபர்ஸ்ட் டைம் வருதுல படங்கள். ஆமா, மியூசிக்லாம். ஆமா, கரெக்ட். ஆமா, ஏன்னா ஹீரோ ஹீரோயின் கேரக்டர் ஆர்டிஸ்ட் டைரக்டர் வி சேகர்லாம் வந்திருக்கு. பட் வந்து டெக்னீஷியனா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். கரெக்ட், மியூசிக் டைரக்டரா இப்பதான் ஃபர்ஸ்ட். சந்தோஷ் நாராயணன் படங்கள் எத்தனை படங்கள் என்ன எழுதுன்னு தெரியாம இப்படி எழுத ஆரம்பிச்சிட்டானுங்க போல. அடுத்த கேமராமேன் பிசி ஸ்ரீராம் எல்லாம் வரும்னு நினைக்கிறேன். வரும் வரும் வரும். அதுதானே நம்மளோட கேம். கரெக்ட் தான், கரெக்ட் தான். போலாம். சனா இசையமைத்த படங்கள் ஆமாங்க. 6, 7, 8, 8, 9, 10. சரி சொல்லுங்க. அப்படிங்களா? ஆர் யூ ஷோர்? ஆர் யூ ஷோர்? நான் தானே கேட்டேன் ஆர் யூ ஷோர். கரெக்ட் தான், ஷோர்ண்ணே. அப்படியா? அட்டகத்தி, சார்பட்டா, சூதுகவும், ஐயோ சூதுகவும், அட்டகத்தி, மெட்ராஸு, கபாலி, காலா, ஐயோ பேட்டன் வந்துச்சு, மகானு, இப்போ சூர்யா 44, அதுக்கு முன்னாடி பண்ண ஜெகதண்டா 2. 20 செகண்ட் ரொம்ப பிரில்லியன்ட்டா வந்து டைரக்டர் மைண்ட்ல வச்சுக்கறாப்ல. அழகா முடிச்சிட்டாரு. இதுல பாருங்க பைரவாலாம் வந்திருக்காது. ஆமா, எனக்கு தெரியும். டேய் இன்னைக்கு ஷோவே வந்து இசையமைப்பாளர் கான்செப்ட் போல. இப்ப யாரு? அனிருத்தா? ஹாரிஸ் மாம்ஸ். ஹாரிஸ் மாம்ஸ். ஓகே, ரொம்ப இஸ் a word. ஹாரிஸ் மாம்ஸ் இஸ் எமோஷன். அவ்வளவுதாங்க. எத்தனை படம்? 7, 8, 9, 10, 11. ஓகே, கோ ஹெட். இருந்தாலும் நீ இவருக்கு அதே மாதிரி தான் ஜிவிஎம் நினைச்சுக்க, ஈஸியா முடிஞ்சு போயிடும். சரியா? போலாமா? ஸ்டார்ட். மின்னலே, காக்க காக்க, துருவ நட்சத்திரம், அப்புறம் வந்து வாரணமாயிரம், சாமி, அதுக்கப்புறம் பீமா, ஐயோ பீமா, பிரதரு, அப்புறம் வந்து வேற என்ன படம்? ஐயோ மறந்து. விண்ணை தாண்டி வருவாயா? அது ரஹ்மான் இல்ல, சாரிண்ணே. ஐயோ ஷிட். இருங்கண்ணே, எத்தனை 7 தான் சொன்னா? உன்னாலே 12B, லேசா 12B இருக்கு. தூமு. கரெக்ட். ஒரு டைரக்டர் மட்டுமே மைண்ட்ல வச்சிட்டேன். ஆமா, சங்கர் கூட 2 படம் பண்ணாப்ல. அன்னியன், நண்பன். ஹரியோட சாமி சொன்ன அருள் சொல்லல. இப்ப மட்டும் பேசுவாமா, நீ வாமா. பாடத்து சிகமுக்குள்ள போயிடலாம். இந்த ஷோக்காக இதை எடுத்து வச்சிருந்த பாட்டை இந்த ப்ரிப்பரேஷன் பண்ண டயத்திலேயே அப்படியே ஒரு உணர்ச்சி போட்டு பாடிட்டேன். ஆமா, ஒரு ஹம்மிங் போட்டேன், கண்டுபிடிச்சிட்டாப்ல. அதனால இப்ப எனக்கு வேற பாட்டு தோணும். ஃபர்ஸ்ட் இப்ப நான் சொல்றேன். சரி சொல்லுங்க. சிறு பார்வையில் ஒரு வார்த்தையில் தோன்றுதே 100 கோடி வானவில். ஆமாடா. 20 செகண்ட் எத்தனை படம் சொன்ன? 11 படம் சொல்லி நீ ஹாரிஸ் மாம்ஸோட ஃபேன் நிரூபிக்க முடியலன்னா இந்த பாட்டுக்கு ஆன்சர் சொல்லி கூட நீ ஹாரிஸ் மாமோட ஃபேன் நிரூபிக்கலாம். ஓகே இல்ல ஐயோ, நீ எத்தனை படம் சொன்ன? 7 படம் சொன்னியா? 7 படத்துல ஒரு படம் தான் நீ இந்த படம். பிரதர் கிடையாது கண்டிப்பா. விக்ரம் படம் ஒன்று சொன்னேன். நீங்க ஓவரா திங்க் பண்ணி தான் இந்த மாதிரி ஆயிருச்சு. அது விக்ரம் படத்துல சில விக்ரம் படம் சொன்னேன். அதுல ஒரு விக்ரம் படம் துருவ நட்சத்திரம். அது கிடையாது. துருவ நட்சத்திரம் சொன்னேன். சாமி சொன்னேன். இன்னொரு விக்ரம் படம் சொன்னேன். பீமாவா? எனது உயிரே, எனது உயிரே. ஒரு படம் சொல்றேன். ஓகே, என்ன வரியில வருது? சிறு பார்வையில் ஒரு வார்த்தையில் தோன்றுதே கோடி வானவில். அவ்வளவுதான். ஊரையே ஒருத்தன் பாடி வரட்டான்னா
நேற்றோடு ம் என் ம் வேகங்கள் ம் சிறு தீயாக மாறி ம் தூங்க கண்டேன். காற்றோடு ம் என் கோவங்கள் ஒரு ம் தூசாக மாறி போக கண்டேன். ஐயோ வந்துருச்சு, வந்துருச்சா? டியூன் வந்துருச்சு. எனக்கு அப்படிதான் தெரியுது. என்ன என்ன ஹீரோ, யார் ஹீரோன்னு சொல்லு. தனுஷ் பிடிச்சிட்டான், அஸ்வின் பிடிச்சிட்டான். விசிறி தானே? விசிறிதான் விசிறிதான் விசிறிதான். என்னை நோக்கி பாயும் தோட்டாவில் விசிறி பாடல் இடம்பெற்ற இந்த வரிகள். இதயம் சொன்னா கேட்காதா? கேக்குண்டா, இங்கே தானே இருக்கு. ஆமே. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேட். ஸோ அடுத்த செக்மெண்ட். இப்ப தெரியுதா? தெரியல. இப்ப தெரியுதா? தெரியல. இப்பவாச்சும் தெரியுதா? முதல் கேரக்டர் லீட் கேரக்டர். ம் இந்த கேரக்டரோட வேலை என்னன்னா, ஒரு அரசியல்வாதியோட ம் ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி ம் அந்த அரசியல்வாதியோடையே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அதுதான் அந்த லீட் கேரக்டர். அது வந்து மாதிரி ஒரு ஆக்ஷன் ஃபன் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ரெண்டாவது கேரக்டர் சப்போர்ட்டிங் கேரக்டரு, ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர், ஹீரோடைய ஃப்ரெண்டு கேரக்டர். அந்த லீட் கேரக்டர் இருக்குல்ல, லீட் கேரக்டர் வந்து ஒரு விஷயம் உடனே ஆகணும் அப்படின்றதுக்காக அவசரப்பட்டு மச்சான் இதை மட்டும் கொஞ்சம் முடிச்சுட்றா அப்படின்னு சொல்லிட்டு இவனை கூப்பிடுவாப்புல, இந்த கேரக்டரை கூப்பிடுவாப்புல. சரி நன்மை சொல்லிட்டானே கொஞ்சம் நேரத்துக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ளே போய் ஒரு விஷயத்தில் மாட்டிக்குவாப்புல. யார் சப்போர்ட்டிங் கேரக்டர்? ஆமாம், இதான் ரெண்டாவது கேரக்டர். அதுலேருந்து அவருக்கு படம் கடைசி வரைக்கும் என்னை அதுலேருந்து கொண்டு வரதுக்காக அவ்வளோ முயற்சி பண்ணுவாப்புல. கடைசியில் தான் வெளியே வருவாப்புல. ரெண்டாவது கேரக்டர். மூணாவது கேரக்டர் இன்னொரு சப்போர்ட்டிங் கேரக்டர். அந்த சப்போர்ட்டிங் கேரக்டருக்கு வந்து படத்தில் ஒரு திடீர்னு ஒரு இதாயிரும், ஒரு மறதி வந்துடும். ம் அது எப்போ அது தெளிஞ்சாதான் மற்ற விஷயங்கள்லாம் கரெக்டாக நடக்கும். இப்படி ஒரு படம். மறதி வந்துடும். இதான் இது வேலன் வந்து வெள்ளக்காரன். அவ்வளோதான். என்னென்ன விஷ்ணு விஷ்ணு விஷால், சூரி, ரோபோ சங்கர், புஷ்பா புருஷனா அதில் மாட்டிக்குவாப்புல. அதில் ஒரு ஜோடியில் ஒரு ஜோடி குறையும், இவர் கொண்டு வாப்புல. கடைசியாக இப்படி ஆகிப்போய் இவர் ஞாபகம் வந்தால் தானே இதெல்லாம் சரி பண்ண முடியும். ஸோ வந்து வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் ஹீரோ. யாருக்கும் அடங்காத ஹீரோ. வெரி குட். உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசலாம் மாட்டார். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. ஓகே ஓகே. என்ன போடுங்க, என்ன பிரச்சனை? இதான் டப்பு டப்புன்னு யார்கிட்ட பேசணுமோ அவர்கிட்ட பேசிடுவாங்க. சரிங்க. டப்பு டப்புன்னு அடுத்தது வேலையை பார்க்கக்கூடிய ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு கேரக்டர். சரி. இவர் மேலே ஒன் சைடாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்க ஹீரோயின். பயங்கர ஒன் சைடு. 6 இப்படி தானே? 6 இப்படி தானே? இப்படி தான் இருக்கும். இந்த 2 கேரக்டர் வச்சு நான் சொல்கிறேன். ஓகே. பயங்கரமாக லவ் பண்ணும். ஆனால் வந்து ஹீரோ வந்து அதெல்லாம் இது வந்து இந்த நம்ம செட் ஆகாது அப்படின்னு சொல்லி ஆறுதான். ஓகேவா? சரி. அது மாதிரி ஏதோ ஒரு படம் வந்திருக்கு. ஓகே. அதே மாதிரி இன்னொரு கேரக்டர் ஹீரோவோட ஃப்ரெண்டு. ஓகே. ஃப்ரெண்டுன்னா என்ன சொல்கிறது, ரொம்ப குறிப்பிட்ட சில பேர் கூட தான் ஹீரோ வந்து நட்பாகவே இருப்பாப்புல படத்தில். அதில் ஒரு கேரக்டர் இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். படத்தில் பார்த்தாலும் நல்லா நம்மளுக்கு பிடிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டரு. ஹீரோவோட ரொம்ப வயசு கம்மி, கிட்டத்தட்ட என்ன ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி இருப்பாப்புன்னு வச்சுக்கோவேன். ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எங்கே இருக்குது, ஹீரோ எங்கே இருக்குது, அந்த மாதிரி காம்போவில் யோசித்துப்பாரு. சரி. ரொம்ப குட்டி வயசில் உள்ள ஒரு கேரக்டர் தான் அவர். ஆனால் ஹீரோவோட ஃப்ரெண்டாக இருப்பாப்புல. கூட ஒரு ஸ்கூல் படிக்கிற ஏஜில் இருக்கிற ஒரு பையன் வந்து ஃப்ரெண்டாக இருப்பான். அவன் படத்தில் ஸ்கூலுக்குலாம் போய் நான் பார்த்துருக்க மாட்டோம், ஸ்கூலுக்குலாம் போவான்னு கூட தெரியாது. அப்படி ஒரு கேரக்டராக இருப்பாப்புல. பருத்தி வீரனா? ஓகே ஓகே, வெரி குட். நேற்று கிடையாது, வெள்ளிக்கிழமை என்ன சொன்னோம் அப்படின்றதுக்கான விடை வந்து இந்த கேரக்டர்ஸ் தான். ஸோ தர்மதுரை தான் நம்ம சொன்ன படத்தோட பெயர். இப்போ அவங்களுக்கு சொல்ல போற படம் என்ன அப்படின்னா, ஹீரோ ரொம்ப ஜாலியான ஒரு ஹீரோ. வீட்டு சுமையோ இல்லை வேலைக்கு போக வேண்டிய சுமையோ எதையுமே தலையில் ஏற்றுக்க மாட்டாப்புல. நல்ல ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இது பண்ணுற ஒரு ஹீரோ. ஒரு கட்டத்தில் வந்து ஒரு பயங்கரமாக வந்து அவருக்கு ஒரு எமோஷனலாக ஒரு ஒரு அடி விழுந்துடும். அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு பெரிய பொறுப்பு எடுத்து, அதாவது அவருக்கு தன்னைத்தானே எடுத்து ஒரு குருவி தலையில் பனங்காய வச்ச மாதிரி
அவரே எடுத்து வச்சுக்குவாரு. அவரே எடுத்து வச்சுக்கிட்டு பாகுபலியமாக எடுத்து வச்சுக்கிட்டு ம். அதை பண்ணி முடிக்கிறதுக்காக படம் முழுக்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருப்பாள், ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாப்ல. இதான் ஓடிக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் சொல்கிறேன்டா. சரி, ரெண்டாவது கேரக்டர் ஒரு ஃபீமேல் லீடு. நான் சொன்ன மாதிரி தான், ஒன் சைடாக லவ் பண்ணுற. அதேதான் ஒன் சைடா லவ் பண்ற கேரக்டர். ஒரு ஃப்ரெண்டு, ஒரு கூட்டத்துல ஒரு பொண்ணு ஃப்ரெண்டு அப்படின்னு இருக்கும். ஆனா வந்து இவங்க தான் பேரு அப்படின்ற மாதிரி அது எல்லாரும் நம்ம படம் பார்க்கும்போது நம்ம ஆசைப்படுவோமே. ஆமா, இவங்க 2 பேரும் பேசாம சேர்ந்துடலாம் அப்படின்னு ஆசைப்படுவோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபீமேல் லீடு. ஹீரோவுக்கு வந்து நல்ல ஃப்ரெண்டாகவும் இருந்து கேரிங்காகவும் பார்த்துப்பாங்க. அதுக்குள்ள ஒரு நல்ல அருமையான ஒரு காதலும் இருக்கும். அதுதான் அந்த காதல் வந்து ஹீரோவுக்கு தெரியாது, பார்த்துக்கங்க. ஆமாங்க. அவர் வந்து தன்னை விட எலைட்டா இருக்கிற ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுவார். அந்த எலைட் இருக்கு. இப்போ பொண்ணு தான் 3வது கேரக்டர். வெரி குட் வெரி குட். 3வது கேரக்டர் வந்து அந்த எலைட்டா இருக்கிற பொண்ணு. அந்த பொண்ணு வந்து இவர் வந்து பணக்காரனா இருக்காரா அப்படின்னா இவர்கிட்ட வந்து பேசும். இவங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னோடனே டக்குன்னு அடுத்து இன்னொரு எலைட்டா இருக்கும் அப்படின்னா அப்படி அந்த மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர் தான். ஒரு நல்ல கேரக்டர் தான், நல்ல அழகான ஒரு ஹீரோயின் தான் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் அந்த 3 கேரக்டர் வச்சு என்ன அப்படின்றத கலந்து கட்டி சொல்லுங்க. ஸோ நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம். நான் பாண்டியராஜன், சுதர்ஷன் காந்தி. எவ்வளவு முக்கினாலும் நடக்காது.